அரங்கு கூட்டனால நான் எப்போதுமே வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா, இந்த அரங்கு கூட்டம்னால நல்லா அறிவாக பேசுகிற 5 பேரை கூப்பிட்டுருவாங்க. அவங்கள முதல்ல பேச விடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம அடுத்து என்ன பேச போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது, பேசவும் வாய்ப்பு இருக்காது. இங்கே எல்லாருக்கும் தெரியும் நம்மளாம் ஏன் கூடியிருக்கோம் அப்படின்னு. இங்கே வந்து அண்ணன் திருமா அவர்களுடைய வாகனத்தை யாரோ ஒருத்தன் மறிச்சிட்டான், அதனால் அவனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. இன்னொரு தடவை நீ மறிச்ச அப்படின்னா உன் கை தனியாக காலு தனியாக பிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உன்னை இந்த இடத்துல உனக்கு சொல்கிறதுக்கு மட்டும் இந்த கூட்டம். இங்கே வந்து இது ஒப்பாரி வைக்கிற கூட்டம் இல்லை. அதுபோக இந்த மண் திருநெல்வேலி மண் ஒப்பாரி வைக்கிற மண் கிடையாது, பதிலுக்கு பதில் கொடுக்குற மண் இந்த திருநெல்வேலி மண். அதனால் இந்த மண்ணிலிருந்து இந்த ஆதிக்க வெறி பிடிச்ச சனாதன கும்பலுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீ இன்னொரு தடவை அண்ணன் திருமா அவர்களுடைய வாகனத்தை மறித்து பாரு. நீ ஒத்த பாரதிய ஜனதாக்காரன் ரோட்டில் வேட்டி இல்லாமல் தான் அலைய முடியும். உன் வேட்டியை உறிஞ்சிவிடுவோம். நான் என்ன சொல்கிறோம், முந்தி ஜாதி வெறியோட அவளை வெறும் ஜாதியை கொடி கட்டிக்கிட்டு தெரிஞ்சான். இப்போ அவளை வெறும் பாஜக கொடி கட்டிட்டு தெரியுறான். 2 பேருக்கும் வித்தியாசமே கிடையாது, 2 பேரும் ஒரே ஆள் தான். முன்னாடி அவன் என்ன செஞ்சான், அருவா கத்தியோட தெரிஞ்சான். இப்போ என்ன செஞ்சான், கயிறில் மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்னு சொல்லிட்டு தெரியுறான். 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவன்தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆளுமையான ஒரு தலைவர் வண்டியை ஒத்தையில் அப்படியே போய் நின்று இப்படி போஸ் கொடுக்குறானே, இவன் எப்படி இவனே மாதிரி ஒரு பைத்தியக்கார பையன் தான் அங்கே உச்ச நீதிமன்ற நீதிபதியை செருப்பை கொண்டு எறிகிறான்னா, இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவனும் பாரதிய ஜனதா சங்கி தான், அவனும் சங்கி தான். என்ன இவன் வந்து ஏடிஎம்கேல இருக்கிறான். ஏடிஎம்கே காரனும் பாஜக காரன் தான், பாஜக காரனும் ஏடிஎம்கே காரன் தான். 2 பேருமே தமிழ்நாட்டில் ஒன்றா கலந்துட்டானுங்க. ஏற்கனவே இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுக்கு கூட சண்டை போட்டோம். அவனுங்களை நம்மளுக்கு தனியாக தெரியும். இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த ஊரில் நம்மளை வெட்டணும்னு நினைக்கிறான், அடிக்கணும்னு நினைக்கிறான், ஒடுக்கணும்னு நினைக்கிறான். இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் நம்மளை வெட்டணும் குத்துணும்னு நினைக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து பிஜேபின்னு ஒரு அடையாளத்தோடு வரும்போது அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஆள் பலம், அதிகார பலம், பணபலம் எல்லாமே இருக்குங்கிற ஒரு தைரியம். அந்த தைரியத்தின் வெளிப்பாடு தான் அண்ணன் திருமா அவர்களுடைய வாகனத்தை மறிச்சது. இதை இப்படியே கடந்து போயிட முடியுமான்னா அப்படியெல்லாம் கடந்து போனால் தவறாக போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு 30 ஆண்டு கால வரலாறை எடுத்துக்கோங்க. அரசியல் வரலாற்றில் அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை அருந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இதில் அனைத்து சமுதாய தலைவர்களை, அரசியல் பண்ணுற தலைவர்களை நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இன்னைக்கு முன்னோக்கி பல தடைகளை தாண்டி இன்னைக்கு பாராளுமன்றம் வரைக்கும் போய் பேசியிருக்கிறாரு அண்ணன் திருமா அவர்கள். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அண்ணன் திருமா அவர்களை பறையர் சமூகத்தினுடைய தலைவராக நினச்சிருந்தாங்கன்னா அவன் வன்னியரை வச்சு சண்டை போட்டு அந்த பிரச்சனையை அப்படியோட நிப்பாட்டியிருப்பான். ஆனால் அவரை தமிழ் இனத்தோட ஒரு தலைவர்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் மட்டும்தான் அவன் பிஜேபி காரனை வச்சு அவன் அந்த எதிர்ப்பை கொடுக்குறான். அவரை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைக்கணும்னு நினச்சா அவனுக்கு ஒரு ராமதாஸ் மட்டுமே போதும், ஒரு காடுவெட்டி குரு போதும். ஆனால் அவனோட எண்ணங்கள் ஃபுல்லாக என்னவா இருக்குது, இவர் அங்கே ஒசூர் பார்டர்லேருந்து கன்னியாகுமரி பார்டர் வரைக்கும் திருமா 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 திருமான்னு எல்லா செவுத்துலையும் திருமாங்கிற பேர் தான் இருக்குது. அதுவே அவனுக்கு பெரிய ஒரு மனநோயை ஏற்படுத்துது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ ஹெச் ராஜா முட்டா பையெல்லாம் என்ன செய்கிறான், சினிமாவில் நடிக்க வந்துட்டான். அவங்களுக்கு ஜீரணிக்கவே முடியல, சில விஷயங்களை ஜீரணிக்கவே முடியல. அண்ணன் திருமா போன்ற ஒரு 500 பேரை நீங்கள் இந்த சொசைட்டியில் பார்க்கலாம். நீங்கள் மற்ற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக
இவர் இப்படிதான் இருப்பான்னு கணிக்கலாம், அந்த தலைவர் இப்படிதான் இருப்பார், அவரை மாதிரி இங்க வேற ஒரு டிட்டோ யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. ஆனா அண்ணன் திருமா அவர்கள் இந்த குளோனிங் முறையில உருவாக்கி விட்ட மாதிரி தமிழகத்துல மாவட்ட செயலாளரோ மாநில பொறுப்பாளரோ ஒரு 500 பேர்த்த உருவாக்கி விட்டுருக்காரு. அவன் அந்தந்த மாவட்டத்துல களமாடுறான். இதுதான் இந்த சனாதன கும்பலுக்கு அச்சுறுத்தலாம் இங்க மாறிடுச்சு. அப்போ திருமாவை கை வச்சாதான் இந்த ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை நம்ம முடிக்க முடியுங்கிற அந்த எண்ணம் தான் அந்த அவன் வண்டியை மறிச்சது. சரி, வண்டியை மறிச்சிட்டு போறான், அது கூட எதர்ச்சியா நடந்துச்சுன்னு விட்டுருந்தாலும் அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்தான் பாருங்க, அவன் எவன்லான்னு அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் அந்த வண்டியை மறிச்சவனோட ஜாதிய பின்புலத்துல இருந்து வர்றவன் ஃபுல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்றான். இன்னொரு பக்கம் அது எப்படிங்க, ஒரு வழக்கறிஞரை அடிக்கலாம், வழக்கறிஞரை எப்படிங்க பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லி வழக்கறிஞர் ஃபுல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. நமது சார்பா சமூக நீதி பேசுற வழக்கறிஞர்கள் ஃபுல்லாம் ஒரு போராட்டம் பண்றான். அவங்க சங்கி கும்பல் ஃபுல்லாம் வழக்கறிஞர் ஃபுல்லாம் ஒரு போராட்டம் பண்றான். ஆனா வழக்கறிஞர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், டாக்டர், அதாவது டாக்டருக்கு அப்புறம் மதிக்கிறாங்க, உண்மையை சொல்றான்னா வழக்கறிஞர்கிட்ட தான் ஒரு மனுஷன் உண்மையை சொல்றான். மதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில். ஆனா மனசாட்சியே இல்லாம ஒரு தவறை நியாயப்படுத்திக்கிட்டு ஒரு 100 பேர் நின்று நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா நீங்க எல்லாம் நாட்டை கெடுத்து சீரழிச்சு போடுவீங்க இந்த வக்கீல். அதனால இந்த இடத்துல எங்க அமைப்பின் சார்பாக நாங்க கடுமையான கண்டனத்தை பதிவு பண்றோம். இதற்கு மேல் அண்ணன் திருமா அவர்கள் மீதோ சமூக நீதிக்கு சமூக நீதிக்காண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற எந்த தோழர்கள் மீதுமாவது உங்களுடைய வன்மத்தை செலுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தென் மாவட்டம் இல்ல தமிழகம் முழுவதுமே நீங்க நடமாட முடியாத ஒரு சூழலை இந்த தமிழர் ஆட்சி களமும் இந்த சமூக நீதி கூட்டமைப்பும் உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பட்டியலினக்க தலைவர்களே திருமாவளவன் ஒருத்தர் தான். எனக்கு வயசு 66 வயசு ஆகுது. இவர் ஒருத்தர் தான் இந்த பட்டியலின தலைவர்ல ஒரு ஆளு இன்னைக்கு MP MLA அப்படின்னு ஒரு கூட்டணி கட்சியில சேர்ந்து இன்னைக்கு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு நிற்குன்னா அந்த கூட்டணி கட்சியில சேர போய் தான். அதே மாதிரி இப்ப நம்முடைய பட்டியலினங்களுக்கு எதுவும் பிரச்சனை என்றாலும் திருமாவளவன் எல்லா விஷயத்தையும் ஸ்டாலின் சொல்லி சில விஷயங்கள்லாம் சாதிக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வெளியே வாங்க உள்ள இருந்து தான் நம்ம நாளைக்கு MLA ஆகணும், MP ஆகணும். நானே ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன், நடுவுக்குறிச்சி எனக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கேன். நான் எல்லா சமுதாய மக்களையும் அனுசரித்து போட்டிருக்கு. எனக்கே எவ்வளவு நெருக்கடினா திருமாவளவனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கும் நான் நினைச்சு பார்ப்பேன். எம்பிக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கும், MLAவுக்கு. நம்ம தலித் மக்களுக்கு தான், வேற எங்க இல்லை. நாங்கள் ஊராட்சி மன்றத்தில் இருக்க எத்தனையோ மாட்டு சமுதாயத்துக்காரர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கவலையே பட மாட்டான். எந்த பில் எழுதுனாலும் அடிச்சு ஒதுக்கிட்டு போவான். எந்த அதிகாரியும் அவன்கிட்ட கேட்க மாட்டான். எங்களை மாதிரி ஒரு 15 பேர் இருக்கும், எங்களை தான் ஆடிட்ல அப்படி இப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுப்பான். இதுதான் உண்மை. நம்ம சமுதாய மக்கள் எவ்வளோ மீண்டு எவ்வளவோ அடிச்சு பிடிச்சி சமாளிச்சு வராங்கன்னா பெரிய திறமை தான். இப்போ நான்லாம் என் ஒய்ஃப் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக தான் இருந்தா, 10 வருஷமா பொது தொகுதியில் தான் ஜெயிச்சு வந்தா. நான் இப்போ ரிசர்வ் தொகுதியில் வந்திருக்கேன். ஏன்னு சொல்றோம்னா இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி நம்ம வாரோம்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த நம்முடைய தலித் மக்கள் பட்டியலின மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, உறவுகள்கிட்ட சொல்லுங்க. இந்த எந்த கட்சியில போனாலும் சரி, நான் நிறைய விட்டு அதை சொல்றேன், இந்த RSS BJPக்கு மட்டும் உங்க பிள்ளைகளை சொந்தக்காரன் எவனையும் சேர விடாது. அது நம்ம நசுக்கப்பட வர கட்சி. இது எல்லா வடக்க பூரா நசுக்கிட்டான். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வாரான் நம்ம நசுக்கணும்னு சொல்லி தான் இப்ப நம்ம தலைவரை யாரையாவது வண்டியை ஓடி அடிச்சு பேரை அசிங்கப்படுத்தணும். ஏன்னா இவர் தான் இன்னைக்கு இந்த திமுக கூட்டணியிலே இன்னைக்கு டப் கொடுத்து பேசுற ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். ஆகினால் இவர் எப்படியாவது ஒரு மடக்கணும், ஒரு சமுதாயத்தை வச்சு ஜாதி ரீதியாக கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு போறாங்க. தயவுசெய்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக செயல்படும். இந்த பட்டியலின மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலே ஒரு பஞ்சாயத்துல நம்ம எல்லாரும் ஜெயிச்சிடலாம். வேற ஒன்றும் வேண்டாம். இந்த பட்டியலின மக்கள் ஒரு சீட்டை குலுக்கி போட்டு இந்த வருஷம் நீ இருந்துக்கா, அடுத்தடுப்பு நான் இருக்கேன் அப்படியே வரிசைப்படுத்தி போட்டாலே ஒருத்த வர முடியாது பஞ்சாயத்து பிரசிடண்டா. ஏன்னா அந்த கிராமத்தில் வளர்க்குறது MP MLA பஞ்சாயத்து பிரசிடண்ட் தான் அந்த கையில். என்னைய தலைவரங்காங்க. ஏன் நான் என்ன ஜாதின்னு தெரியும்,
என்ன சமுதாயம் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு தலைவர் இருந்த பதவி தான். அதுக்கு தான் அம்பேத்கர் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு. அது தெரியாம நிறைய பேர் அம்பேத்கர் என்ன செய்யார் நிறைய பேர் ஏன்டே பேசலாம். அதுவும் குறிப்பா அந்த கிறிஸ்தவ மக்கள் சொல்றாங்க. அதே எனக்கு மன சங்கடமா இருக்கு. ஏன்னா இதனால் நீங்க வந்து நம்ம பட்டியல் மக்கள் ஒற்றுமையால் செயல்பட்டு இந்த வாட்ஸ்அப்ல வருது நமக்கு தலைவர் பத்தி. அதை நம்ம உறவுகள்ட்ட நண்பர்கள்ட்டெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாலே போதும். நியூஸ் ரீச் ஆகும். நம்ம பேப்பர் போட்டுலாம் டிவி நியூஸோட ரீச் ஆகும். நம்ம பன்னீர்செல்வம் வந்து டிவியில நேர்பட பேசலாம் உட்காந்துருவேன். அழகா டப் கொடுத்து பேசுவாப்ல. அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.